வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. நாம எல்லாரும் ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி தான். எப்போ வரப்போகுது? 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வருது. இந்த மாதம் தான் வருது. இதனால ஏதாவது நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க. நடக்காமல் எப்படி போகும்? சரி, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ராகுனால ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம், இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம், அதனால நடக்கிற கெடுபலன்களையும் பார்க்க போகிறோம், அதனால நடக்கக்கூடிய நல்ல பலன்களையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தளவு எப்பயுமே எல்லா ஜோசியக்காரமுமே பாசிட்டிவை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நெகட்டிவை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சில மக்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, நெகட்டிவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நாம் எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் வாழ்க்கையில் உங்களால் சரியாக போக முடியும். ஏன்னா ஜோதிடத்தில் கரெக்டாக காட்டும், எதிர்காலத்தில் உனக்கு நல்லது நடக்கும், நீ இப்படி போ, உனக்கு சரியான பாதையாது இருக்கும், நல்ல வாழ்க்கை கொடுக்குங்கிறத கரெக்டாக காமிச்சு கொடுக்கும். நாம் அதே மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி எதிர்காலத்தில் ஏதாவது கெட்டது நடக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நீ இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற போது அந்த கெடுபலன்கள் நடக்காமல் போயிடும். இல்லைன்னா நடந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காம போயிடும். அதனால தான் நல்லதோ கெட்டதோ நாம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லித்தரேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ராகு பகவான் 4வது ராசியில் தானே இவ்வளோ நாள் இருக்காரு. எவ்வளோ நாள் இருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலம் தான் ராகு கேது பெயர்ச்சி. அதனால கடந்த 1.5 வருஷமா 4வது இடத்துல தான் இருக்காரு. 4வது இடம் நல்ல இடமானா ரொம்ப நல்ல இடம்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? ராகு 4வது இடத்துல இருந்தால் நம்மளை அழிக்காம விடாது, அழிச்சிரும். உள்ளதுலேயே கிரகங்கள்லேயே அதிவேகமான கிரகம், ஜெட்டு வேகத்தில் போகக்கூடிய கிரகம் எது? ராகு தான். அந்த வேகத்தில் போகும். ராக்கெட் வேகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள? அந்த வேகம் ராகுக்கு தான் இருக்கும். கொடுத்தாலும் அப்படிதான், அடித்தாலும் அப்படிதான். அப்போ 4வது இடத்துல இருந்தால் கொடுக்குமா அடிக்குமா? அடிக்கதான் செய்யும். அப்போ நீங்கள் நல்லா அடி வாங்கியிருப்பீங்க, நல்லா மொத்துன்னு மொத்தி இருந்திருக்கும். போதும் போதுங்கிற லெவலுக்கு நீங்கள் வாங்கியிருந்திருப்பீங்க. சரி, என்ன வாங்கி இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக தாயார் கூட பலருக்கு பகை ஏற்பட்டிருக்கும். தாயாரே சிலருக்கு எதிரியாகவே ஆயிருப்பாங்க. உங்களுக்கும் தாயாருக்கும் சுத்தமாக செட் ஆகாமல் போயிருந்திருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் உங்கள் தாயார் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கூட பிறந்தவங்க நல்லா வளரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க, பட் நீங்கள் நல்லா வளரணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அதனால அந்த தாய் மூலமாக விரோதத்தையும் பகையையும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்காரவங்களுக்கு பலருக்கு இந்த கடந்த 1.5 வருஷ காலம் இருந்துச்சு. அதனால ஏதோ ஒரு விதத்தில் தாய் கூட வருத்தம், வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கோப தாபம், விலகி இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் வாய் பேசாமல் இருக்கிறது வரைக்கும் நிறைய தனுசு ராசிக்காரவங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு தாயோட பகை ஏற்பட்டிருக்காது, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதுவும் வந்திருக்காது, அவங்க நம்ம எதிரியாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கவங்களுக்கு தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அவங்க கீழே விழுந்திருந்திருப்பாங்க இந்நேரம், அதனால மருத்துவ சிகிச்சையில் இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் நோய் நொடி வந்திருந்திருக்கும், அதனால அவங்க பாதிக்கப்பட்டு ஏற்கனவே சிகிச்சை எடுத்திருந்திருப்பாங்க அல்லது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் சில தனுசு ராசிக்காரவங்க அனுபவிப்பாங்க. சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு தாயே இருக்காது. இப்ப ஏன் இருக்காது? இந்நேரம் காலி பண்ணி இருக்குங்க. ஒரு சிலருக்கு உங்க அம்மாவை விட்டு வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது விட்டு வைக்குமா? அது வைக்காது. ஓரளவுக்கு ஆயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் அம்மா தப்பிக்க முடியும். இந்த காலத்தில் ஆயில் குறைவாக இருக்கிற தாயாரெல்லாம் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. பகையாக இருந்துட்டா கூட தப்பிச்சிருவாங்க, உறவாக இருந்தாங்கன்னா தப்பிக்க விடாது. இது எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் பொருந்துமானா பொருந்தாது. நான் தான் சொல்கிறேன்ல, 3 கேட்டகரியாக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு பகை ஏற்படும்,
அப்ப தாயாருக்கு உடம்பு சரியில்லாம போகாது, இழப்பு ஏற்படாது. பகை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் தாயாருக்கு உடம்பு சரியில்லாம போகும், இல்லைன்னா இழப்பு ஏற்படும். இந்த விஷயத்தை செய்யறது ராகு தான். அதே மாதிரி உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க குடும்பத்துல ஒன்னா இருந்தீங்கன்னா, கூட்டு குடும்பமா இருந்தா எப்ப பாரு சண்டை 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 சண்டைன்னு நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்ப சண்டை வந்து தனி குடித்தனமா போகணுங்கிறதா விதி. அப்ப நிறைய பேர் தனி குடித்தனமா வந்து நீங்க போயிருந்திருப்பீங்க. தனி குடித்தனமா போனதுக்கு அப்புறம் சண்டை சச்சரவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குடும்பத்துல. அதே மாதிரி சிலர் வந்து ஒரு வீடு விட்டு வீடு மாறி இருப்பாங்க, சிலர் வந்து ஊர் விட்டு ஊரே மாறி இருப்பாங்க. இப்ப வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கூட கிடைச்சிருந்திருக்கும். ஏதோ ஒரு வழியில வீட்டை விட்டு போகணும், ஊரை விட்டு போகணும் அப்படின்லாம் இருக்கும். அப்ப போயிருந்திருப்பீங்க. சிலர் வந்து நாட்டை விட்டே போயிருப்பீங்க. சரியா? வெளிநாட்டுல கூட நம்ம இருந்திருப்போம். இப்ப வெளிநாட்டுல இருக்க முடியுமா? அவ்வளவு ஒரு சிலர்னால இருக்க விட்டுருமா? அது விடாது. அவங்க உங்க நாட்டுக்கு துரத்தி விட்டுருக்கோம். ஆக எந்த வீட்டில் இருந்தமோ சிலர் அந்த வீட்டில் இருக்க விடாது, சிலரை வந்து எந்த ஊர்ல இருக்கமோ அந்த ஊர்ல இருக்க விடாது, சிலரை எந்த நாட்டில் இருக்கமோ அந்த நாட்டில் இருக்க விடாது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாம் கொடுத்து சிலரை வந்து மான மரியாதையெல்லாம் கெடுக்கிற வேலையத்தான் அந்த ராகு ஏற்கனவே பார்த்துருந்துருக்கும். அதோட விவசாயம் வந்து சுத்தமாவே விளையாது. விவசாயம் பண்ற குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அது உருவாகியிருக்கும். விவசாயிகள்லாம் மிக பாவம்தான். போட்டது விளைஞ்சிருந்திருக்காது. ஏற்கனவே விவசாயத்துல பெருசா ஜெயிக்க முடியாது. இதில் இந்த ராகு வேற வந்து உட்காந்துருச்சா சுத்தமா போச்சு. வருமானம்ங்கிறதே விவசாயத்துல இருக்காது. விவசாயம் எல்லாம் அழிஞ்சிரும். விவசாயத்துல நிறைய லாஸ் ஆக்கி வச்சிருக்கும் இந்நேரம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கும் சரி, இந்தியாவை பொறுத்தளவுக்கும் சரி, கால்நடைகளை வச்சு பொழைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆடு மாடுகளை வச்சு பொழைக்கிறவங்க. இப்போ உங்க வீட்டுல ஆடு மாடு இருக்குமா? இப்ப தனுசு ராசிக்காரவங்க வீட்டுல இருக்காது. நாய் கோழி பூனை கூட இருக்காது. ஒண்ணு எல்லாமே செத்துரும். சாகலைன்னா கூட அது வீட்டை விட்டு போயிடும், இல்லைன்னா நோய் நொடி வந்துடும். அதே மாதிரி அந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து விருத்தி ஆகாது. மாடெல்லாம் பாலே கொடுக்காது, மடி நோய் வந்துடும், செனப்பிடிக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை விலங்கினங்களுக்கு உங்க வீட்டுல ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி சொத்து பத்துல பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். சொந்தக்காரங்க மத்தியில வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும், பகையை ஏற்படுத்தி விட்டுரும், அல்சரை ஏற்படுத்தி விட்டுரும், செரிமான கோளாறை ஏற்படுத்தி விட்டுரும், வயிற்றுல புண்ணை ஏற்படுத்தி விட்டுரும், கேஸ் ட்ரபிளை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி சொத்து சுகத்தெல்லாம் இழக்க வச்சிரும், விற்க வச்சிரும். ஏதோ ஒரு சொத்து கடந்த காலத்துல ஒத்தி வாங்கியிருப்போம் அல்லது லீஸு கூட எடுத்திருப்போம். அந்த சொத்தை இப்ப நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்திருக்கும். அல்லது கிரைய வாங்கின சொத்தை கூட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருந்திருக்கும். ஒரு சிலர் வித்திருந்திருப்பாங்க. வித்து நிறைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க, தீர்த்திருந்திருப்பாங்க. அதே மாதிரி சிலருக்கு சொத்துக்களை பராமரிக்கிறதுல நிறைய இடைஞ்சல்கள் வரும். சரியா சொத்துக்களை வந்து பராமரிக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில தொந்தரவு. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள்லாம் கையை விட்டு போயிடும். இப்படி எதையாவது ஒரு பொருளை இழக்கணும், சொத்தை இழக்கணும். சிலருக்கு மானத்தையும் இழக்கணும், மரியாதையும் இழக்கணும்னு இருக்கும். ஒரு சிலர்லாம் போலீஸில் மாட்டிக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கணவனை பிரிஞ்சு தனி மரமாயிருப்பாங்க. சிலர் மனைவியை பிரிஞ்சு தனி மரமாயிருப்பாங்க. ஊரு கெட்டு போயிருக்கும், உலகம் கெட்டு போயிருக்கும், சொந்தம் கெட்டு போயிருக்கும், பந்தம் கெட்டு போயிருக்கும். இவ்வளோ வேலைகளையுமா அது செய்யும்? ஆமா, அவ்வளோ வேலையும் தான் செய்யும். அதுக்கு மேலையும் செஞ்சியும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருச்சு. இப்ப நான் சொன்னதை பூரா. இனிமேல் நம்ம கிட்ட செய்யறதுக்கு ஏதாவது இருக்கு? ஒன்றும் இல்லை. சரி, இனிமேல் இப்ப நான் சொன்ன எந்த ஒரு பலனையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப ராகு என்ன பண்ண போறாருன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 3வது ராசிக்கு பயிற்சி ஆக போறார். அப்போ இனிமேல் உங்களுக்கு விவசாயம் பாதிக்காது, ஆடு மாடு பாதிக்காது, சொந்த பந்தம் பாதிக்காது, பகையாகாது, சொத்து பத்து இழப்பு ஏற்படாது, தாயார் பாதிப்பு அடையாது, தாயார் கூட பகை ஏற்படாது, வம்பு வழக்கு வில்லங்கோ சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது இனிமேல். எப்பாடா இப்பயாவது இருக்காதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும்.
இல்லைன்னா ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி வரும்ல, கண்டிப்பாக வரும். இனிமேல் தான் நீங்கள் விடுதலையாக போகிறீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் எங்கே மாட்டி இருந்தீங்களோ அங்கேருந்து விடுதலை ஆயிடுவீங்க. இனிமேல் தனி காட்டு ராஜான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்துடுவீங்க. தொழிலும் நல்லா இருக்கும், பொழப்பும் நல்லா இருக்கும், வேலையும் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும், வருமானமும் நல்லா இருக்கும், செல்வமும் நல்லா இருக்கும், செல்வாக்கியமும் நல்லா இருக்கும். இனிமேல் உங்களுடைய கஷ்டம் பூரா காணாம போற நேரங்க இது. இந்த ராகு பேர்ச்சியானாலே போதும், எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுன்னாலும் சரி, அப்படி டக்கு 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 டக்குன்னு இருந்த இடம் தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால ராகு இனிமேல் உங்களை காப்பாற்றும். 3வது ராசியில் இருக்கிறனால, 3வது ராசிக்கு போறதுனால சகோதர விஷயத்துல மட்டும் தொந்தரவு தரும். சகோதர விஷயம்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தால் அவங்களோட கொஞ்சம் பகையை ஏற்படுத்தும், அது ஒரு வேலை செய்யும். மற்றபடி எடுத்த காரியத்திலாம் வெற்றிகளை தரும் இனிமேல். அதனால ராகு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் இனிமேல் கொடுக்க போகுது. சரி, கேது பகவானை எடுத்துக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில இருந்தார்ல, 10வது ராசியில கேது இருந்தா தொழிலை கெடுத்துப்படுவார், நம்ம செய்யற வேலையை கெடுத்துப்படுவார். அப்ப தொழிலும் போச்சு, வேலையும் போச்சா? அப்ப தொழிலும் நல்லா இருக்காது, வேலையும் நல்லா இருக்காது. அந்த வேலையை கேது தான் பண்ணுச்சு. இப்ப கேது 9வது ராசிக்கு போறார். அப்ப இனிமேல் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஓடாத தொழில் ஓடுமா? ஓடும். புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ இனிமேல் தொழிலில் போட்டி போடாம வில்லங்கங்கள் எதுவும் இருக்காது, நஷ்டம் இருக்காது, நல்ல லாபம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வு இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும், நல்ல பட்டம் பதவிகளை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேது 10வது இடத்துல இந்த 1.5 வருஷம் இருந்துச்சுல, இந்த காலத்துல நீங்க இந்த குரூப் எக்ஸாம் இருக்குல்ல, குரூப் 1, 2, 3, அந்த 4th அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் இருக்குதுல்ல, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால பாஸே பண்ண விடாம செஞ்சிருக்கும். ஆனா இப்ப கேது பயிற்சி வருது இல்ல, இனிமேல் அந்த குரூப் 1, 2, 3, 4 அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாம் உங்க ராசிக்காரவங்க எழுதுனீங்கன்னா இனிமேல் ஜெயிச்சிருவீங்க. ஆனா ஏற்கனவே அப்படி எழுதி இருந்தீங்கன்னா தோத்து போயிருவீங்க. அப்படிதான் அந்த கேது செஞ்சிச்சு. அப்ப இனிமேல் கேதுனாலேயும் நன்மை நடக்குமா? நடக்கும். ஸோ ஒரு வாழ்க்கையில ஒரு தெளிவு இனிமேல் கிடைக்குமா? கிடைக்கும். முன்னேற்றம் கிடைக்கும், பொருளாதாரம் சரியாகும், கடன் காட்சி தீரும், கவலை மாறும். அப்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வர போறது இந்த ராகு கேது பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற போது தான் எனக்குமே ஆர்வங்கள் அதிகரிக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட. அதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போட்டா உங்க கைக்கு உடனே வரும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல சில தெளிவு பிறக்கும். யார் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெளிவு வருதோ இல்லையோ, என்னோட வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.